ராஜஸ்தான் ராயல்ஸ் மற்றும் லக்னோ சூப்பர் ஜெயன்ஸ் அணிகளுக்கு இடையிலான போட்டியில் ராஜஸ்தான் ராயல்ஸ் மீள்வருகை வெற்றி ஒன்றினை பெற்றிருக்கின்றது. அடுத்தடுத்த 2 தோல்விகளின் பின்னர் இன்னும் ஒரு வெற்றி. நேற்றைய போட்டியிலும் கூட வெற்றி பெற மாட்டார்கள், தோல்வியை சந்திக்கப் போகின்றார்களோ என்று எதிர்பார்க்க லக்னோ சூப்பர் ஜெயன்ஸ் அணி மிக மோசமாக விளையாடி நாங்கள் தான் தோல்வியை சந்திப்போம் என்று தோற்று இப்பொழுது 9வது இடத்துக்கு வீழ்ச்சி அடைந்திருக்கின்றார்கள். ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி 2வது இடத்தில் காணப்படுகின்றது. முதலில் துடுப்படுத்தாடிய ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி 20 ஓவர்களில் 6 விக்கெட் இழப்பிற்கு 159 ஓட்டங்கள். குறிப்பாக ஜெய்ஸ்வால் மற்றும் வைபவ் சூரியவன்சி ஆகிய இருவரும் சரியான முறையில் துடுப்படுத்த ஆடாமல் இருந்தும் அணி வெற்றி பெற்றிருப்பது இதுவே முதல் தடவை என்று சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. ஜெய்ஸ்வால் 12 பந்துகளில் 22 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். சூரியவன்சி 11 பந்துகளில் 8 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார். துருவ் ஜுரேல் முதல் பந்திலேயே ஆட்டமிழந்தார். இதனைத் தொடர்ந்து இறுக்கமான நிலைமை ஒன்று ஏற்பட்டது. ரயான் பராக் 19 பந்துகளில் 20 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். அதேபோன்று 18 பந்துகளில் ஷிம்ரான் ஹெட்மேர் 22 ஓட்டங்களை பெற்றார். ரவீந்தர் ஜடேஜா இறுதி வரையில் ஆட்டமிழக்காமல் 29 பந்துகளில் 43 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்ததன் மூலமாகவே இந்த ஓட்ட எண்ணிக்கையை ராஜஸ்தான் அணி பெறக்கூடியதாக அமைந்தது. டொனவன் ஃபெரீரியா 20 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். அதேபோன்று சுபம் தூபே 19 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். பந்துவீச்சில் முகமது சமி ஆரம்பத்தில் சிறப்பாக பந்து வீசியிருந்தார். 4 ஓவர் 30 ஓட்டங்கள் 2 விக்கெட்டுகள். பிரின்ஸ் யாதவ் 4 ஓவர் 29 ஓட்டங்கள் 2 விக்கெட்டுகள். மோஷின் கான் 4 ஓவர் 17 ஓட்டங்கள் 2 விக்கெட்டுகள். பதிலுக்கு துடுப்படுத்தாடிய லக்னோ சூப்பர் ஜெயன்ஸ் அணி சார்பாக மிச்சல் மார்ஷ் ஒரு பக்கமாக நல்ல முறையில் துடுப்படுத்தாடினாலும் மறுபக்கமாக தொடர்ந்து விக்கெட்டுகள் வீழ்த்தப்பட்டன. ஆயுஷ் பதோனி முதல் பந்திலேயே ஆட்டமிழந்தார். ரிஷாப் பாண்ட் அணியின் தலைவர் ஒரு மோசமான துடுப்பாட்ட பிரயோகத்தின் காரணமாக 3 பந்துகளில் ஓட்டமெதை பெறாத நிலையில் ஆட்டமிழந்தார். எய்டன் மார்க்ரம் 6 பந்துகளில் ஓட்டமெதை பெறாத நிலையில் ஆட்டமிழந்தார்கள். எனவே 3 முக்கியமான துடுப்பாட்ட வீரர்களும் இவ்வாறு ஆட்டமிழக்க தோல்வி உறுதியானது. நிக்லோஸ் பூரான் 25 பந்துகளில் 22 ஓட்டங்கள், ஹிமாத் சிங் 15 பந்துகளில் 15 ஓட்டங்கள், இறுதியில் 119 ஓட்டங்களை பெற்று 18 ஓவர்களில் சகல விக்கெட்டுகளை இழந்தது லக்னோ சூப்பர் ஜெயன்ஸ் அணி. ஜாஃப்ரா ஆர்ச்சர் 4 ஓவர் 20 ஓட்டங்கள் 3 விக்கெட்டுகள். அவருடைய அபாரமான பந்து வீச்சு தொடர்கின்றது. நன்ட்ரே பேகர் 4 ஓவர் 27 ஓட்டங்கள் 2 விக்கெட்டுகள். பிரிஜேஷ் சர்மா 3 ஓவர் 18 ஓட்டங்கள் 2 விக்கெட்டுகள். ரவீந்தர் ஜடேஜா மற்றும் ரவி பிஷ்ணோய் ஆகியோர் தலா ஒவ்வொரு விக்கெட்டுகளை கைப்பற்றிக் கொண்டார்கள். இதன் அடிப்படையில் புள்ளிப்பட்டியலில் முன்னோக்கி வரக்கூடியதாக அமைந்தது ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கு. இன்றைய தினம் மும்பை இந்தியன்ஸ் மற்றும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிகளுக்கு இடையிலான போட்டி வாங்கடே மைதானத்தில் நடைபெறப் போகின்றது. மிகப்பெரிய அளவில் இந்த போட்டி விறுவிறுப்பாக எதிர்பார்க்கப்படுகிறது. நல்ல விறுவிறுப்பான போட்டியாக அமையும் என்று எல்லோருடைய எதிர்பார்ப்புமாக காணப்படுவது ரோஹித் சர்மா மும்பை இந்தியன்ஸுக்கு மீள வருவாரா, தோனி சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு மீள வருவாரா? தோனி முழுமையான பயிற்சிகளில் ஈடுபட ஆரம்பித்திருக்கின்றார்கள். இதன் காரணமாக அவர் விளையாடுவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருப்பதாக இன்றைய தினம் தென்படுகின்றது. ரோஹித் சர்மாவும் தன்னுடைய பயிற்சிகளை மேற்கொண்டு வருகின்றார். எனவே அவர் எவ்வாறு விளையாடப் போகின்றார் என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். மும்பை இந்தியன்ஸ் அணி கடந்த போட்டியில் வெற்றி பெற்றிருக்கின்றது. அதே போன்று சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி தோல்வியினை சந்தித்திருக்கின்றது. இதன் காரணமாக விறுவிறுப்பான ஒரு போட்டியாக இன்றைய போட்டி இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. மும்பை இந்தியன்ஸ் அணி 7வது இடம், சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி 8வது இடம். 2 அணிகளும் தலா 4 புள்ளிகள்.